வெல்கம் டு ரேபிட் ஃபயர் சேனல். நாம இப்போ இந்த வீடியோல இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா 12th எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நிறைய அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பண்பாடை பத்தி அப்படின்றது இந்த பாடத்துல நிறைய இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில இருந்து இந்த பாடத்துல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட்கட்டோட வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட். கொஞ்சம் பெரிய பாடம், அதனால வந்து நம்ம 2 பார்ட்டா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவா பார்க்க போறோம் அப்படின்னா ஷார்ட்கட்ஸா வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பண்பாடு. பண்பாடு அப்படின்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம். பண்படு என்ற தமிழ் சொல்லிலிருந்து பண்பாடு அப்படின்ற சொல் தோன்றியது. பண்படு, அதாவது பண்பாடு அப்படின்ற வார்த்தை எதுல இருந்து வந்துச்சாம்? பண்படு அப்படின்ற தமிழ் சொல்ல இருந்து தான் வந்திருக்கு. பண்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா செம்மைப்படுத்துறது, சீர்படுத்துறது, அதாவது எல்லாத்தையும் சரிப்படுத்துறது தான் பண்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். செம்மைப்படுத்துதல், சீர்படுத்துதல் என்பது பொருள். பண்படுத்துதல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிலத்தை பண்படுத்துறது அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம். இதே மாதிரி உள்ளத்தை பண்படுத்துறதுக்கும் அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு வேர்டு வந்து என்ன அப்படின்னா பண்படுத்துதல். நிலத்தை சரிப்படுத்துறது, சீர்படுத்துறது அல்லது வந்து செம்மைப்படுத்துறது அப்படின்றது மட்டும் கிடையாது. உள்ளத்தையுமே என்ன செய்யணும்? பண்படுத்தணும் அப்படின்றத அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கல்ச்சரா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். கல்ச்சர் அல்லது கல்ச்சரா, நம்ம பண்பாடு அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? கல்ச்சர்னு சொல்லுவோமா? இது கல்ச்சரா அப்படின்ற ஒரு லத்தீன் சொல்லுல இருந்துதான் கல்ச்சர் அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கு. ஓகேவா? கல்ச்சரா என்ற லத்தீன் சொல்லில் இருந்து கல்ச்சர் என்ற, அதாவது பண்பாடு என்ற வார்த்தை தோன்றியது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி. சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கல்ச்சரா அப்படின்றது லத்தீன் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல்லு. கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லத்தியால தள்ளி விடலாம். அல்லது கல்லு, லத்தி. கல்லு ரோட்ல என்னென்னலாம் கிடக்கும்? கல்லு, குச்சி இந்த மாதிரி கிடக்குமா? அப்ப லத்தியும் கிடக்குது. கல்லு பக்கத்துல ஒரு லத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்ச்சரா அப்படின்றது லத்தீன் மொழிச்சொல். நெக்ஸ்ட் 1937 கல்ச்சரா என்னும் சொல்லுக்கு இணையான பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தினார். ஓகேவா? முக்கியமான ஒரு ஒன்மா இருக்கு. யாரு பண்பாடு அப்படின்ற சொல்ல தமிழ் சொல்ல முத பயன்படுத்தினது அப்படின்னா டி.கே.சி. நம்ம தமிழ்ல வந்து இவரை பத்தி நிறைய படிச்சிருப்போம். டி.கே.சி. அதாவது டி.கே. சிதம்பரனார் தான் பண்பாடு அப்படின்ற தமிழ் சொல்ல பயன்படுத்தினாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1937 1937 பயன்படுத்தினாரு. இப்ப சிதம்பரனாரு தான் இந்த பண்பாடு அப்படின்ற தமிழ் சொல்ல ஃபர்ஸ்ட் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எஸ் வையாபுரியார். எஸ் வையாபுரியார். ஓகேவா? பண்பாடு அப்படின்றது இருக்கணும். எப்ப இருக்கணும்? நமக்கு டிசியில நம்ம எப்படி ஸ்கூல்ல சேர்றப்ப டிசியை நம்ம வந்து கொடுத்து சேர்றோமோ அப்ப இருக்கக்கூடிய பண்பாடு டிசியை வாங்கிட்டு வெளியே வர்றப்ப நமக்கு இருக்கணும். ஸ்கூலை விட்டுட்டு போறோம் அல்லது காலேஜ் விட்டுட்டு போறோம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எதையும் சேதப்படுத்தக்கூடாது. டிகேசின்னு இருக்கா, அப்ப டிகேசி அப்படின்றத டிசி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்பாடோட நடந்துக்கணும்னு டிசி இருந்துச்சு அப்படின்னா பண்பாடு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அல்லது டிசி வாங்குறப்ப நமக்கு பண்பாடு இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பண்பாடு அப்படின்ற சொல்ல இவர் தான் சொன்னார்னு சொன்னது யார் அப்படின்னா வையாபுரியார். அதாவது வஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. டிசி வாங்கினதுக்கு அப்புறம் பண்பாடோட நடந்துக்கல அப்படின்னா வைவாங்க, வஞ்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் வையாபுரியார். நெக்ஸ்ட் பண்பாடு என்னும் சொல்லை நம் முன்னோர்கள் பண்புடைமை, பண்பு, சால்பு, சால்புடைமை, சான்றாண்மை என கூறினர். பண்பாடு அப்படின்ற சொல்ல நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க? பண்புடைமை, பண்பு, சால்பு, சால்புடைமை, சான்றாண்மை இப்படிலாம் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் கலித்தொகையில பண்பாடை பத்தி ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதே திருக்குறள்ல ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புடையார் பட்டுண்டு உலகம். ஓகேவா? நம்ம ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், பண்புடையார் பட்டுண்டு உலகு. ஓகேவா? இது ரெண்டும் எந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு நம்ம பார்த்தோமா? இப்ப களி சாப்பிட்றாங்க. களி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா கொல கொல கொலன்னு ஒழுகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. களித்தொகை ஒழுகுதல். வள்ளுவம் அப்படின்னா உலகுன்னு சொல்லி முடியணும். பண்புடையார் பட்டுண்டு உலகு. நம்ம திருக்குறளை நம்ம என்னதான் சொல்லுவோம்? உலக பொதுமுறைன்னு சொல்லுவோமா? அப்போ உலகு அப்படின்னு வந்துச்சுன்னா உலக பொதுமுறையில இது இருக்கு. எழுதினவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். ஓகேவா? அது ரெண்டையும் ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தமிழ் இலக்கியத்துல என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பண்பாடு உடையோரை எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு நம்ம இலக்கியம் அப்படின்றத பார்க்கணும்.
பண்பாடு இருக்கக்கூடிய மனிதர்களை சான்றோர்னு சொல்றாங்க, ஒழுக்கமுடையோர்னு சொல்றாங்க, மாசற்ற காட்சிகளை உடையோர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இலக்கியங்கள்ல. ஓகேவா? சான்றோர், ஒழுக்கமுடையோர், மாசற்ற காட்சிகளை உடையோர் என பண்பாடு உடையோரை தமிழ் இலக்கியம் வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட், ஒரு இனத்தாரின் பண்பாட்டை அறிந்து கொள்ள எழுத்திலக்கியங்கள் பயன்படுவதைப் போல நாட்டுப்புற இலக்கியங்களும் பயன்படும். ஒரு இனம் வாழ்ந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பண்பாடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நினைப்போம். அப்ப எழுத்து இலக்கியங்கள் மட்டும் வச்சுதான் நம்ம வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியுமானா கிடையாது. நாட்டுப்புற இலக்கியங்களுமே என்ன செய்யும், அவங்களோட பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வர்றது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும். அதை யாரு சொன்னாங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா வந்து கவனமா வந்து படிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்ஸை வந்து நான் சொல்றேன். யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம்ல வந்து மறக்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வாழ்வியற் களஞ்சியம் பண்பாடை பத்தி என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். மக்கள் தலைமுறை தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் சேர்ந்தது பண்பாடு அப்படின்றத சொல்லியிருக்கு. ஓகேவா? மக்கள் தலைமுறை தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் இவை அனைத்தும் சேர்ந்தது தான் பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா வாழ்வியற் களஞ்சியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தலைமுறை தலைமுறைன்னு 2 இடம் வந்திருக்கும். நம்ம வாழணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தலை வந்து இருக்கணும். தலை இல்லாமல் வாழவே முடியாது. அப்போ தலைமுறை தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, வாழ்றதுக்கு தலை முக்கியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. அப்போ வாழ்வியற் களஞ்சியம் சொல்லக்கூடியது இந்த சென்டென்ஸு. நெக்ஸ்ட், ஆங்கில அகராதி பண்பாடை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு அப்படின்னு வந்து ஆங்கில அகராதி சொல்லுது. பயிற்சி, அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல், உள்ளம், உணர்வு ஆகியன அடையும் வளர்ச்சியே பண்பாடு என ஆங்கில அகராதி கூறுகிறது. இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தவங்க இங்கிலீஷில் வந்து நல்லா பேசணும் அப்படின்னா நல்லா பயிற்சி எடுக்கணும். ஓகேவா? பயிற்சி எடுத்து அதுக்கான அனுபவங்கள் நமக்கு நிறையா இருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு விட்டோமோ அதெல்லாமே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? அப்போ பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அனுபவம் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிலத்தில் நல்லா பேசலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கில அகராதி அப்படின்னா பயிற்சி, அனுபவத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் பண்பாடு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பண்பாடு பற்றிய அறிஞர்களின் வரையறை. ஓகேவா? இப்பதான் நம்ம ஒவ்வொரு அறிஞர்களும் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்க போறோம். பண்பாடு பற்றிய அறிஞர்களின் வரையறை. ஃபர்ஸ்ட் விவேகானந்தர். சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் இவற்றை நிர்ணயிப்பது பண்பாடு. ஓகேவா? விவேகானந்தர் வந்து என்ன சொல்றாரு? சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் இது எல்லாத்தையும் எது நிர்ணயிக்குதோ அதுதான் பண்பாடு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கலாம்? பாரம்பரியம், பொருளாதாரம் இந்த மாதிரி பொருளாதாரம் ரிலேட்டடான பாடம் வந்திருக்கு. அதாவது பொருளாதாரம் நமக்கு ஒரு பாடம் வந்து இருக்கு. மத்த யாருக்குமே இந்த மாதிரி இருக்காது. ஸோ விவேகானந்தருக்கு நம்ம இந்த மாதிரி இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பாரம்பரியம், பொருளாதாரம் அதாவது நம்ம படிக்கிறதே எதை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம்? பண்பாடை பத்தி படிக்கிறோம். அப்ப இருக்கக்கூடிய பாரம்பரியம் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை எது நிர்ணயிக்குது அப்படின்றத தான் விவேகானந்தர் வந்து சொல்றாங்க. பண்பாட பா போ அப்படின்ற வார்த்தையில ஒரே எழுத்தால சொன்னவர் விவேகானந்தர். ரொம்ப விவேகமா பண்பாடு அப்படின்னா பாவரிசையில வரும்னு ரொம்ப விவேகமா சொல்லியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாரம்பரியம் பாவரிசையில வருதா? போ அப்படின்றதும் பாவரிசையில வருது. அப்போ பண்பாட பாவரிசையிலே எக்ஸ்பிளைன் ரொம்ப விவேகமா பண்ணியிருக்காரு. யாரு? விவேகானந்தர். பாரம்பரியம், பொருளாதாரம் இவற்றை நிர்ணயிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், தேவநேய பாவனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. பண்படுவது அப்படின்றது பண்பாடு. பண்படணும், அதுதான் பண்பாடு. பண்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீர்படுதல் அல்லது திருந்துதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பண்படுதல் அப்படின்னா சீர்படுதல் அல்லது திருந்துதல். திருந்திய நிலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா பண்பட்ட நிலம் அல்லது பண்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே திருந்திய தமிழ பண்பட்ட செந்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்ன சொல்றாரு தேவநேய பாவனார் என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் திருந்துச்சோ அது எல்லாமே பண்பாடு அப்படின்றத சொல்றாங்க. நிலம் இருந்துச்சு, அது திருந்தி இருந்தா அது பண்பட்ட நிலம். தமிழ் இருந்துச்சு, அது திருந்தி இருந்தா அது பண்பட்ட தமிழ். உள்ளம் வந்து இருந்துச்சு, அது திருந்தி இருந்தா பண்பட்ட உள்ளம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்ம தேவன் கிட்ட இருக்கணும், தேவன் மேல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னா நம்ம திருந்தணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப தேவனோட பிள்ளையா வாழணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? திருந்தி வாழணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநேயம் அப்படின்னு வந்துட்டா திருந்திய அப்படின்னு சொல்லி வரணும். 3வது சே. வைத்தியலிங்கம். இவரை பத்தி நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? பண்பாடு அப்படின்றது நாகரிகத்துல அடங்கக்கூடிய ஒண்ணு.
2வது பண்பாடு அப்படின்றது மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கம் அப்படின்னு சொன்னவர் வைத்தியலிங்கம். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு நாகரிகம், அதாவது நாகரிகமான விஷயங்களை தேடி தான் நம்ம வந்து போறோம். ஓகேவா? வைத்தியம் அல்லது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த பாட்டி வைத்தியம் இதெல்லாம் எதுவும் பண்றது இல்ல. நாகரிக மருத்துவம்னு சொல்லி நம்ம அதை தேடி போறோம். இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் மனநல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய மனநல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வைத்தியம் அப்படின்னா என்னது? ஒன்று நாகரீகத்தை தேடி போகிறாங்க. 2வது இன்னைக்கு அதிகமாக எதுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க? மனம் சார்ந்த நோய்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இபி டெய்லர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா? மனிதன் சமுதாயத்தின் அங்கம். மனிதன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள் தொகுப்பு. இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா பண்பாடு. ஓகேவா? டெய்லர் வந்து என்ன சொல்றாரு? மனிதன் சமுதாயத்தின் அங்கமாய் இருக்கான். மனிதன் அடைந்துள்ள அறிவு, நம்பிக்கை, கலை, ஒழுக்க கோட்பாடுகள், பழக்க வழக்குகளின் தொகுப்பு, இது எல்லாத்தையுமே பண்பாடு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு சமுதாயத்திலையுமே ஒரு டெய்லர் வந்து இருப்பாரு. ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு சமுதாய மக்கள் வாழக்கூடிய அந்த குழுவுல ஒரு டெய்லர் வந்து இருப்பாரு. அப்ப சமுதாயத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னா இன்னைக்கு டெய்லர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லர் வந்து இருப்பாரு. நெக்ஸ்ட் ரூத் பெனிடிக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மக்களின் சிந்தனை, செயல், நடவடிக்கை ஒவ்வொரு இனத்தவரிலும் வேறுபட்டு காணப்படுவது பண்பாடு. மக்களோட சிந்தனை, செயல், நடவடிக்கை இது எல்லாமே ஒவ்வொரு இனத்தவர்ல எப்படி இருக்கும்னா கண்டிப்பா வேறுபட்டு இருக்கும். அதைத்தான் வந்து ரூத் பெனடிக்ட் என்ன செய்யறாரு அப்படின்னா பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? டிக்கெட் வந்து எப்படி இருக்கும்? வெவ்வேறு ஊருக்கு வெவ்வேறு அமௌண்ட்ல இருக்கும், வெவ்வேறு கலர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்கெட்டு வேற வேறையா இருக்கும். நெக்ஸ்ட் வால்டேர் அவரவர் அவர் பணிகளை நேர்மையான மனநிலை, நேர்மையான நோக்கம், மகிழ்ச்சியுடன் செய்தல் பண்பாடு எனப்படும். ஓகேவா? அவரவர் அவங்கவுங்க வேலைகளை நேர்மையா வந்து செய்யணும். நேர்மையான மனநிலையில, நேர்மையான நோக்கத்தோட, அதுவும் மகிழ்ச்சியோட செய்யறது தான் பண்பாடு அப்படின்னு சொல்லி வால்டேர் வந்து சொல்றாரு. ஓகேவா? இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வாழ்த்தனம் பண்ணாலும் அவர் எப்படி இருக்காரு? நேர்மையான நல்ல மனநிலையோட இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்த்தனம் பண்ணாலும் நேர்மையானவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்வுட் மற்றும் பிரவுன். எல்வுட் மற்றும் பிரவுன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இயற்கை மற்றும் தன் மீது கொண்டுள்ள கட்டுப்பாடு பண்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனிதனின் உடை, ஆயுதம், கருவி, மறைவிடம், ஆன்மீகம், மொழி, இலக்கியம் இவற்றை உள்ளடக்கியது பண்பாடு. ஓகேவா? இது எப்படி சொல்லியிருக்காரு? எல்வுட்டும் பிரவுனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கை மேல நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். அதிகமா வந்து அழிக்கக்கூடாது, எதையும் நாசப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம மேலேயும் நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்கணும். இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்பாடு அப்படின்றத சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எல்வுட் மற்றும் பிரவுன் இது இயற்கை மீது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வேற யாருக்குமே இந்த இயற்கை ரிலேட்டடா வந்திருக்காது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உட்டு, அதாவது மரக்கட்டைகள் எல்லாமே என்ன கலர்ல இருக்கும்? பிரவுன் கலர்ல இருக்கும். இது வந்து இயற்கையாவே கிடைக்கிறது அப்படின்னா உட்டு பிரவுன் கலர்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சிசி நார்த் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மனிதன் தன் தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடு. ஓகேவா? என்ன சொல்றாங்க? மனிதன் தன்னோட தேவைகள், மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அவனோட விருப்பங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அவனே என்ன செஞ்சுக்கிறான் அப்படின்னா அவனுக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிறான். இதைத்தான் வந்து பண்பாடு அப்படின்றத நார்த் வந்து சொல்றாரு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நமக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு, விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்த் பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்றப்ப நம்ம சவுத் சைடு இருக்கோமா, நார்த் சைடு போய் நம்ம ஏதாவது வந்து வேலைகளை தேடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நார்த். ஓகேவா? நமக்கு தேவை ஏதாவது விருப்பம் அப்படின்னா நம்ம அதை பூர்த்தி செய்ய நார்த் பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேத்யூ அர்னால்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒருவர் தன் குணநலத்தை நிரப்புவதிலும் சமுதாயத்தின் நலனை பேணுவதிலும் பேரார்வம் கொண்டிருக்கும் நிலை பண்பாடு ஆகும். ஓகேவா? மேத்யூ அர்னால்டு என்ன சொல்றாரு? ஒருவர் தன் குணநலத்தை நிரப்புவதிலும் சமுதாயத்தின் நலனை பேணுவதிலும் பேரார்வம் கொண்டிருக்கும் நிலையை பண்பாடு அப்படின்னு வந்து சொல்றாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அர்னால்டு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு நபரா வந்து இருப்பாரு. இவர் வந்து நல்ல குணநலத்தை கொண்டவர், சமுதாயத்தோட நலன்ல அக்கறை கொண்டவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல குணநலம் கொண்டவர், சமுதாயத்தின் நிலை மீது அந்த நிலையில எப்படி இருந்தவர்? நலனை கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்பாய் இருந்தவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மாலினோ சுக்கி என்ன சொல்றாங்கன்னா பண்பாடை பத்தி, பண்பாடு மக்களால் ஆக்கப்பெற்ற கருவி,
ஊடகத்தை கொண்டு மக்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். ஓகேவா? பண்பாடு அப்படின்றது மக்கள் தான் ஆக்குனாங்க. ஊடகத்தை வச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளை நிறைவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க மாலினோ சுக்கி அவர்கள். ஓகேவா? பண்பாடு மக்களால் ஆக்கப்பட்ட கருவி மற்றும் ஊடகத்தை கொண்டு மக்கள் தேவைகளை நிறைவு செய்து கொள்கின்றனர். இங்க எங்கேயுமே நம்ம ஊடகத்தை பத்தி பார்த்திருக்க மாட்டோம். ஊடகம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா மாலினி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலினி ஊடகத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? மாலினோ சுக்கி ஊடகத்தை பத்தி வந்துச்சு அப்படின்னா மாலினோ சுக்கி. நெக்ஸ்ட் ஆடம்சன் ஓபல். ஆடம்சன் ஓபல் இவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் அனைவரும் சேர்ந்து செயல்படும் போது உண்டாகும் நடத்தை முறையின் சேர்மம் இது அந்தந்த சமுதாயத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராதது. ஓகேவா? ஆடம்சன் ஓபல் என்ன சொல்றாரு, மக்கள் அனைவரும் சேர்ந்து செயல்படும் பொழுது உண்டாகும் நடத்தை முறையின் சேர்மம் இது அந்தந்த சமுதாயத்திற்கு மட்டுமே உரியது, உயிரியல் நிலையில் மரபுரிமையாக வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஆடம்சன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த சேர்மம் சேர்ந்து அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க ஆடம்சன் ஆடுறாங்க சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேஎம் முன்ஷி. கேஎம் முன்ஷி என்ன சொல்லியிருக்காருன்னா பண்பாடு அப்படின்றது சீரிய வாழ்வு முறை. வாழ்வு முறை அப்படின்றது என்ன சொல்றாரு, மக்கள் நம்பிக்கை உள்ள, அதாவது நம்பிக்கை எதுல வச்சிருக்காங்களோ அந்த ஊக்கப்படுத்தக்கூடியதை தான் பண்பாடு அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? கேஎம் முன்ஷி என்ன சொல்றாரு, சீரிய வாழ்வு முறை அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முகத்தை அப்படியே சீறிக்கிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முகத்தை சீறிக்கிட்டு வர்றது அல்லது முகத்துல தலையை சீவிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஎம் முன்ஷி. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சீரிய முறையில முன்னாடி வர்றது, முன்ஷி முன்னாடி வந்தாரு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அமெரிக்க மானுடவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடாகும். தனி சிறப்பு கூறுகள் நிறைந்த தனி இன சமுதாயத்தினரின் பண்புகளே பண்பாடாகும். தனின்னு ஒரு. ஓகேவா? அமெரிக்கா அப்படின்றது ஒரு தனி நாடு, ஒரு தனி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 13 பேருக்கும் நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு பார்த்தோம், ஒரு இடம் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் ஷார்ட்டா. பாரம்பரியம் பொருளாதாரம் பா அப்படின்னு பண்பாடை பத்தி பாவரிசையிலே சொன்னது யாரு, பாரம்பரியம் பொருளாதாரம்னு பாவரிசையிலேயே சொன்னவர். பாரம்பரியம் பொருளாதாரம்னு பண்பாடை பத்தி பாவரிசையிலே சொன்னவர் விவேகானந்தர். விவேகமா சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். தேவன் பாவனார் என்ன சொன்னாரு, திருந்தணும், தேவன் கிட்ட போகணும் அப்படின்னா திருந்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரை பார்த்தோம், வைத்தியலிங்கம் பார்த்தோம். வைத்தியம் இன்னைக்கு எதுக்கு தேவைப்படுது, மனநல பிரச்சனைகளுக்கு அதிக வைத்தியம் தேவை. அது எல்லாமே நாகரிகத்தை நோக்கியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இபி டெய்லர் என்ன சொன்னோம், ஒவ்வொரு சமுதாயத்திலையுமே டெய்லர் அப்படின்றவர் ஒரு அங்கமா இருக்கார், சமுதாயத்தோட அங்கம். நெக்ஸ்ட் பெனிடிக்ட் என்ன பார்த்தோம், டிக்கெட் வேற வேறையா இருக்கும், வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு பார்த்தோம். வால்டேருக்கு என்ன பார்த்தோம், அவர் நேர்மையானவர், வாழ்த்தனம் பண்ணாலும் நேர்மையா இருக்காங்கன்னு பார்த்தோம். எல்வுட் மற்றும் ப்ரௌன் அவருக்கு என்ன பார்த்தோம், இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த வுட்டு தான் எப்படி இருக்கும், எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்குன்னு பார்த்தோம். சிசி நார்த் என்ன பார்த்தோம், தேவையை விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நார்த் பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நார்த்து சவுத்துன்னு படிப்போம், நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட்டு, அப்போ நார்த்து பக்கம் போகணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் மேத்யூ அர்னால்டு. அர்னால்டோட குணநலம் நல்லா இருக்கும், மக்களோட நலனில் அக்கறை கொண்டவராக இருந்தார்னு பார்த்தோம். மாலினோ சுக்கி என்ன பார்த்தோம், மாலினி எப்பயுமே ஊடகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஆடம்சன் ஆடுது அப்படின்னா என்னது, சேர்ந்து செயல்படுறப்ப சேர்மம் அப்படின்னு சொல்லி வரும்னு பார்த்தோம். கேஎம் முன்ஷினா என்னது, சீரிய வாழ்வு முறை, சீரி அப்படி வேகமாக வர்றது, சீரியனா என்னது, சீரிய வாழ்வு முறை விரைவான அப்படின்னு அர்த்தம். அப்போ முகத்தை முன்னாடி காட்டுறது, வேகமாக காட்டுறது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அமெரிக்க அப்படின்னு வந்துட்டா என்னது, இது ஒரு தனி நாடு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம். ஓகேவா? அப்போ பண்பாடு பற்றிய அறிஞர்களோட வரையறை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தில். வைத்தியலிங்கத்தை பற்றி நமக்கு ஆல்ரெடி கேட்டிருந்துருக்காங்க, இனியும் நமக்கு மற்றவங்கள பற்றியும் கேட்கலாம். ஓகேவா? சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நான் சொன்ன ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டினில் பண்பாடை பற்றி கொடுத்துருந்தாங்க, என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். விழுமியங்களின் தொகுதி பண்பாடு கலை, இலக்கியம், சமயம், சமூக நிறுவனங்கள் மற்றும் தனி மனித செயல்பாடுகள் மூலம் வெளிப்படுகிறது. பண்பாடு என்னது, விழுமியங்களோட தொகுதியாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள், சமயம், சமூக நிறுவனங்கள், தனி மனிதனுக்குரிய செயல்பாடுகள், கலை, இது எல்லாத்துக்கும் மூலமாக தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பண்பாடு. நெக்ஸ்ட்டு பண்பாடு என்பது மனிதனின் அகம் வெளிப்படுத்தலினால் வரக்கூடிய நாகரிகம் அப்படின்றத சொல்கிறாங்க.
பண்பாடுனா என்னது? மனிதனோட அகம். அதே மாதிரி அவன் என்னத்தை வெளிப்படுத்துறானோ அது மூலமா வரக்கூடிய நாகரிகத்தை தான் என்ன சொல்றாங்க? பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்ப்போம். பண்பாடு, நாகரிகம் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒற்றுமைனா என்ன, வேற்றுமைனா என்னன்னு. பண்பாடு அப்படின்றது மனிதனோட அகத்தை சார்ந்தது. ஓகேவா? நாகரிகம் அப்படின்றது மனிதனோட புறத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. பண்பாடு என்பது மனிதனின் அகம். இது ஒரு பாயிண்ட். வெளிப்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து நாகரிகம். பண்பாடுன்றது வேற, நாகரிகம்ன்றது வேற. இதை பத்தி நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்ப்போம். பண்பாடு அப்படின்றது மனிதனோட அகத்தை சார்ந்தது. வெளிப்படுத்துறது அப்படின்றது நாகரிகம். அந்த இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது நாகரிகம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பண்பாடு நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும். ஓகேவா? பண்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாகரிகத்தோட மாறுதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒண்ணா பண்பாடு இருக்கு. பண்பாடு என்னைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியது. பண்பாடு எப்படி இருக்கும்? என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஜிஇ டெரவிலியான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பண்பாடத்தை பத்தி அப்படின்றத பார்ப்போம். பண்பாடை பத்தி ஜிஇ டெரவிலியான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கால கண்ணாடியே இலக்கியம். ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம். ஓகேவா? மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டக்கூடிய கால கண்ணாடியா எது? அந்த காட்டக்கூடிய அந்த கண்ணாடி, அந்த இலக்கியத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலக்கியத்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மனித வாழ்க்கையை அப்படியே காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. நம்ம கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே காட்டும். அதே மாதிரி மனிதனோட வாழ்க்கையை காட்டக்கூடிய ஒரு இலக்கியம் தான் அந்த கால கண்ணாடி தான். எது அப்படின்னா அந்த இலக்கியம் அப்படின்றத சொல்றாரு. காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம். ஒவ்வொரு இலக்கியமும் எந்த காலகட்டத்துல வந்துச்சோ அந்த காலத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வெளியான் அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, ஜிஇ டெரவெளியான். வெளியில தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கோலம் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வெளியான் அப்படின்றது என்னது? வெளியில தான் வந்து கோலம் போடுவோம், அல்லது வெளியில வந்து வாசல்ல ஒரு கண்ணாடி மாட்டி வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால கண்ணாடி காலத்தின் கோலம். ஓகேவா? கால கண்ணாடி காலத்தின் கோலம் அப்படின்னு வந்துச்சுன்னா டெரவெளியான். நெக்ஸ்ட் இலக்கியத்திற்கான சான்றுகள் வந்து பார்க்கலாம். இலக்கியத்திற்கான சான்றுகள் அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்ம கிட்டத்தட்ட வந்து 7 சைடு ஹெட்டிங் வந்து பார்க்க போறோம். வேதங்கள், இதிகாசங்கள், தரும சாத்திரங்கள், பௌத்த சமய இலக்கியங்கள், சமண நூல்கள், தனி இலக்கியங்கள், அதுக்கப்புறமா நாட்டுப்புற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வேதங்களை பத்தி பார்க்கலாம். இலக்கிய சான்றுகளில் மிக தொன்மையானது வேதங்கள். இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப பழசு அப்படின்னா எது அப்படின்னா வேதம் தான். நமக்கு தெரியும்ல, வேதங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ரிக், யசூர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களும் அக்காலத்தில் பின்பற்றப்பட்ட சடங்குகள் மற்றும் முறைகளை விளக்குகின்றன. ரிக், யசூர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களை பற்றி நமக்கு 6th 7th புக்குகள்லாம் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியும்? என்னென்ன சடங்குகள் இருந்துச்சு, என்னென்ன முறைகள் அந்த வேத காலத்தில் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 4 வேதங்கள் ஞாபகம் வரணும். இந்த 4 வேதங்கள் அப்படின்னாலே என்னென்ன முறைகள், என்னென்ன சடங்குகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் இதிகாசங்கள். இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதமும். ஓகேவா? இந்தியாவின் இருபெரும் இதிகாசங்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். நாடோடியாக வாழ்ந்த ஆரியர்கள் தங்களுக்கென குடியிருப்புகளை ஏற்படுத்தி வாழ்ந்ததை அறியலாம். இந்த இதிகாசங்கள் மூலமா என்ன நமக்கு தெரியுது? ஆரியர்கள் நாடோடிகளா இருந்தாங்க. இந்த ஆரியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அங்கங்க நாடோடிகளா அலையாம அவங்க தங்குறதுக்கான குடியிருப்புகளை ஏற்படுத்தி அங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த இதிகாசங்கள் மூலமா தெரிய வருது. நெக்ஸ்ட் பின் வேத காலத்துல 4 வருண முறை அப்படின்றது இந்த காலகட்டத்துல தான் வந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா வலிமையானதா இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது பின் வேத காலம், முன் வேத காலம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அது வேத காலம்னு சொல்லி நம்ம காமனா வந்து பார்த்தோம். பின் வேத காலத்துல தான் 4 வர்ண முறை அப்படின்றது வலிமை பெற்றுச்சு. ஓகேவா? இந்த வர்ணாசிரம முறைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, ரிக், யசூர், சாம, அதர்வன. இந்த வேதங்கள்ல ரொம்ப வலிமையானது எப்போ அப்படின்னா பின் வேதங்கலை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பின் வேத காலத்துல 4 வர்ண முறை அப்படின்றது வலிமை பெற்றது. அப்ப இதிகாசங்கள்லாம் 2, மகாபாரதமும் ராமாயணமும். இந்த இதிகாசங்கள் மூலமா சமயத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நாடோடியா வாழ்ந்தவங்க குடியிருப்புகளை ஏற்படுத்தி வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்றத நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் தரும சாத்திரங்கள்.
வரலாற்று சான்றுகள் மற்றும் பண்பாட்டு சான்றுகள். இதை தான் நம்ம தரும சாத்திரங்கள்னு சொல்றோம். வரலாற்று சான்றுகள் மற்றும் பண்பாட்டு சான்றுகள். தர்ம சாத்திரங்களை எழுதியவர்கள் யார் யார் அப்படின்னா நாரதர், பிரகஸ்பதி அப்படின்றவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுதின முக்கியமான நபர்கள். அதே மாதிரி வால்கியர், விஷ்ணு, யஜ்ன, மனு இவங்க எல்லாருமே தர்ம சாத்திரங்களை எழுதிய முக்கியமான நபர்கள். யார் யாருன்னு பார்க்கலாம். தர்ம சாத்திரங்களை எழுதியவர்களில் முக்கியமானவர்கள் அப்படின்னா நாரதர், பிரகஸ்பதி, மனு, யஜ்ன, விஷ்ணு, வால்கியர் இவங்க 6 பேரும் முக்கியமான நபர்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள், அதே மாதிரி 14 மேல் கணக்கு நூல்கள். இந்த தரும சாத்திரத்துக்கு கீழே நம்ம 14 கீழ்கணக்கு நூல்களை பார்க்க போறோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். ஓகேவா? அந்த 18ல 11 நூல்கள் அற கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள். 11 நூல்கள் அற கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல்கள். அதுல முக்கியமான ஒன்று திருக்குறள். திருக்குறள் எழுதியது திருவள்ளுவர். திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மக்களுக்கும் தெரியக்கூடிய அல்லது தெரிஞ்சுக்க வேண்டிய பயன்படக்கூடிய கருத்துக்கள் இதுல இருக்கு. எந்த சமயத்தவராய் இருந்தாலும் சரி, எந்த இனத்தவரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேண்டிய எல்லா கருத்துக்களுமே திருக்குறள்ல இருக்கு. நெக்ஸ்ட், எக்காலத்துக்கும் ஏற்புடையதாய் உலக மக்களின் வாழ்வுக்கு உகந்த அறநெறிகள் திருக்குறளில் காணப்படுகிறது. சில இதிகாசங்கள் அல்லது புராண கதைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் மேலே 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 அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணி நிறைய கதைகள் எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துகள், இந்த திருக்குறள் அப்படின்றது எல்லா காலத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லா காலத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னா அது திருக்குறள். நெக்ஸ்ட், நாலடியார். நாலடியாரோட ஆசிரியர் யார் அப்படின்னா சமண முனிவர்கள். இதுலேயும் அறக்கருத்துகள் நிறையா இருக்குது. அறநெறி சாரம் அப்படின்ற நூல் பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நூலாக இருக்குது. ஓகேவா? அறநெறி சாரம். ஓகேவா? அறநெறி சாரம் அப்படின்றதும் ஒரு அற இலக்கியம். இதுவுமே பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குது. ஔவையார் எழுதின ஒரு நீதி நூல் அப்படின்னா அது ஆத்திச்சூடி. ஓகேவா? ஔவையார் எழுதின ஒரு நீதி நூல் ஆத்திச்சூடி. இது எல்லாமே நமக்கு தெரியும். தரும சாத்திரங்கள்னா என்ன, அதுக்கு கீழே யார் முக்கியமான தரும சாத்திரத்தை எழுதினவங்கன்னு பார்த்துட்டு அறநூல்களை பற்றி நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங், பௌத்த சமய இலக்கியங்கள். பௌத்த சமய இலக்கியங்கள் இதுக்கு கீழே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். புத்தரோட அறிவுரைகள், அதே மாதிரி புத்தர் சொன்ன கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் பௌத்த சமய இலக்கியம். ஓகேவா? புத்தரோட அறிவுரைகள், புத்தர் கூறிய கருத்துக்களை சொல்லக்கூடியது. இது பாலி மற்றும் பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்டு ஃபர்ஸ்ட் வெளிவந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாலி பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்டது. பௌத்த சமய நூலை 3 பிரிவாக பிரிக்கலாம். என்னென்ன பிரிவு அப்படின்னா சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ப பீடகம். ஓகேவா? சுத்த பீடகம், வினய பீடகம், அபிதம்ம பீடகம். சுத்த பீடகம் அப்படின்றது புத்தரோட அறிவுரைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. புத்தரின் அறிவுரைகளை பற்றி சொல்லக்கூடிய பிரிவு சுத்த பீடகம். இது வினய பீடகம் அப்படின்றது புத்த துறவிகள் அவங்களோட சட்டதிட்டம் என்ன, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் என்ன அப்படின்றத சொல்லக்கூடியது வினய பீடகம். ஓகேவா? புத்த துறவிகளோட சட்டதிட்டம், ஒழுக்க முறைகள் இதை பற்றி சொல்லக்கூடியது வினய பீடகம். இது புத்தரோட தத்துவங்களை சொல்லக்கூடியது எது அப்படின்னா அபிதம்ப பீடகம். அபிதம்ம பீடகம். இது 7 படலங்களாக இருக்குது. ஓகேவா? இது மொத்தம் 7 படலங்களாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, சில புத்த சமய நூல்களை பற்றி பார்க்கலாம். மிலிந்த பான்ஹா, லலிதவிஸ்தரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம் இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய புத்த சமய நூல்கள். மிலிந்த பான்ஹா, லலிதவிஸ்தரா, வைபுல்ய சூத்திரங்கள், நேத்தி பிரகரணம், பேதக உபதேசம் இது எல்லாமே புத்த சமயம் சார்ந்த நூல்கள். ஓகேவா? தமிழ்நாட்டில் புத்த சமயம் பரவி இருந்ததை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கியம் எது அப்படின்னா மணிமேகலை. ஓகேவா? 50 காப்பியங்களில் முக்கியமான ஒரு நூல் மணிமேகலை. அந்த நூல் புத்த சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. இப்போ புத்த நூல்கள் பார்த்தோமா, அடுத்து சமண நூல்கள் பார்க்கலாம். இதோட இன்னொரு பேர் சமண நூல்கள் அப்படின்றத விட இதோட இந்த இதை இன்னொரு பேரில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆகம சித்தாந்தங்கள். ஆகம சித்தாந்தங்கள். இதில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஸ்வேதாம்பரம், இன்னொன்று திகம்பரம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸ்வேதாம்பரம், இன்னொன்று திகம்பரம். தமிழில் சமண மதத்தை பின்பற்றி அந்த சமண மதத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சமண சமயம் அப்படின்னா சாவரிசையில் வர்க்கக்கூடிய 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் 2 சேர்ந்து பார்க்குறப்ப
சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லலாம். இப்போ ஐம்பெருங்காப்பியங்கள் 5 நூல்கள் இருக்கும், ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல 5 நூல்கள் இருக்கும். இந்த 2 பிரிவுகள்லையுமேவும் சமண மதத்தை பற்றியும் புத்த மதத்தை பற்றியும் சொல்லியிருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புத்த மதத்தை சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னா குண்டலகேசி மற்றும் மணிமேகலை. ஓகேவா? குண்டலகேசி, மணமேகலை, குண்டு மணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புத்தரோட தலையில் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்கும்ல, அதெல்லாம் குண்டுமணி அப்படின்ற மாதிரி நம்ம ஷார்ட்கட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? குண்டுமணி. அப்போ குண்டலகேசியும் மணிமேகலையும் மட்டும்தான் புத்த சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். மீதி எல்லா நூல்களுமே, அதாவது ஐம்பெருங்காப்பியமும் ஐஞ்சிறுகாப்பியம், இந்த மொத்தம் அந்த 10 நூல்களில் பார்க்குறப்ப இது 2 மட்டும்தான் புத்த சமயத்தை பற்றி சொல்லக்கூடியது. மீதி இருக்கக்கூடிய 8 நூல்களுமே சமண மதத்தை சொல்லக்கூடிய நூல்களாக இருக்கும். இங்கே நமக்கு புத்தகத்தில் இந்த 2ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் 2டையுமே வந்து எழுதியிருப்பேன். புத்த சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள்னா குண்டலகேசி, மணிமேகலை. சமண சமயம்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணின்னு சொல்லி எல்லா நூல்களையுமே நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹெட்டிங், தனி இலக்கியங்கள். தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பினை கூறும் சங்க இலக்கியம் 8 தொகையும் 10 பாட்டும். தமிழர்களின் பண்பாட்டு சிறப்பினை கூறும் சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டாங்கன்னா 8 தொகையும் 10 பாட்டும். இதில் நான் டிஎன்பிஎஸ்சின்னு எழுதியிருக்கிறது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். ஓகேவா? இந்த தலைப்புக்கு கீழே 4 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷினு, இந்த கொஷினு, இந்த கொஷினு, இந்த கொஷின் சொல்லி 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் ஒன்று அகநானூறு. இந்த அகநானூறில் மெயினாக சொல்லப்படக்கூடிய கருத்து எது அப்படின்னா தமிழர்களின் திருமண முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அகநானூரில் தமிழர்களின் திருமண முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், யாதும் ஊரே யாவரும் கேளீர் நம்ம பார்த்தோம். பூங்குன்றனாரோட கூற்று தான் இது. இந்த சென்டென்ஸ், இந்த கூற்று எதில் இருக்குன்னா புறநானூரில் இருக்குது. ஓகேவா? தமிழரோட திருமண முறையை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற இந்த கூற்று இருக்கக்கூடியது புறநானூறு. நெக்ஸ்ட்டு, அன்பின் சிறப்புகளை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. அன்பின் சிறப்பினை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. இதுவுமே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நற்றிணையில் இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பல், பெரியோரை மதிக்கக்கூடிய அந்த பண்பு, வறுமையிலும் செம்மை பற்றி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே நற்றிணையில் இருக்கும். ஓகேவா? நல்ல நல்ல விஷயங்கள் நற்றிணையிலே இருக்கும். இல்லற வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு, பெரியோரை மதிக்கும் பண்பு, வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடிய அந்த நிலை அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான பண்புகளை சொல்லக்கூடிய நூல் எதுன்னா நற்றிணை. நெக்ஸ்ட்டு, மார்கழி நோன்பை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகையில் மார்கழி நோன்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அன்பை பற்றி சொல்லக்கூடியது ஐங்குறுநூறு. இல்லற வாழ்வோட விருந்தோம்பல் பண்பு, பெரியவங்களை மதிக்கிறது, வறுமையாக இருந்தாலும் நல்லா வாழக்கூடிய நிலை, இதெல்லாம் சொல்கிறது நற்றிணை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூறு. தமிழரோட திருமண முறையை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா அகநானூறு. இது எல்லாமே முக்கியமான சென்டென்ஸு. எந்த நூலுன்னு கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்ற ஹெட்டிங்க்கு கீழே பார்க்கணும். ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டு மக்களின் வரலாறு, நாகரீகம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் இதனை எடுத்து இயம்பக்கூடியதான் எது அப்படின்னா நாட்டு இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம். ஓகேவா? நாட்டுப்புற பாடல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன, அது ஏட்டில் அதுக்குன்னு வந்து எந்த ஒரு நோட்ஸும் வந்து கிடையாது. ஓகேவா? எந்த நோட்ஸோ குறிப்போ எதுவுமே இல்லை. ஏட்டில் எழுதாமல் படிக்கக்கூடிய அந்த இலக்கியங்களை நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த நாட்டுப்புற இலக்கியங்களில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நாட்டோட வரலாறு, பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கம் இது எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷின். பேராசிரியர் சு. சக்திவேல் இவர் எழுதின ஒரு நூல் எது அப்படின்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு. நமக்கு கேட்பாங்க, நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேராசிரியர் சு. சக்திவேல். இலக்கியங்கள் காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் கண்ணாடிகளாக விளங்குகின்றன அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? பேராசிரியர் சு. சக்திவேல் என்ன சொல்லிடுறாரு, இலக்கியங்கள் எல்லாமே காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி, அது மட்டும் இல்லாமல் சமுதாய வளர்ச்சியை காட்டக்கூடிய கண்ணாடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம், டெரவெளியான் அப்படின்றவருக்கும் இந்த கண்ணாடின்னு வரும். அது கால கண்ணாடி, காலக்கோலம். ஓகேவா? கால கண்ணாடி, காலக்கோலம்னு வரணும். இதுவுமே கால கண்ணாடி, ஆனால் வந்து என்ன வருது, சமுதாய வளர்ச்சி. அது கண்ணாடி கோலம், இது கண்ணாடி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதை ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா மறக்காது. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் பேராசிரியர் சு. சக்திவேல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், புறநானூரில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். புறநானூரில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பாட்டு செய்திகளை பார்க்கலாம்.
புறநானூறுல 10 வகையான ஆடைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 28 வகையான அணிகலன்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 67 வகையான உணவுகளை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கு. ஓகேவா? 10 வகையான ஆடை, 28 வகையான அணிகலன், 67 வகையான உணவுகள் பற்றிய குறிப்புகள் புறநானூறில் உள்ளது. நெக்ஸ்ட், கடையேழு வள்ளல்களோட கொடை திறத்தை பத்தி புறநானூறுல சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் பாரி, பேகன், பாரி, அதுக்கப்புறம் வந்து ஓரி, அதியமான், நல்லி, இவங்களெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. இந்த 7 பேரோட அந்த குறிப்புகள் வந்து இதுல வந்து இருக்கு கொடை திறத்தை பத்தி. இதை தவிர்த்து பாணர், விரலியர், கூத்தர் இவங்களோட கலைத்திறம் புறநானூறுல இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் டிஎன்பிஎஸ்சில கேட்டது. பாரத போரில் உதயன் சேரலாதன் மன்னன் வீரர்களுக்கு உணவு வழங்கியிருப்பார். இதுக்கான செய்தி புறநானூறுல இருக்கு. ஓகேவா? பாரத போர் நடந்திருக்கும். அப்போ வீரர்களுக்கு சண்டை போட்டு முடிச்சோடனே பசிக்கும்ல, அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வழங்கின மன்னன் யார் அப்படின்னா உதயன் சேரலாதன். ஓகேவா? இந்த செய்தியுமே புறநானூறுல இருக்கு. நெக்ஸ்ட், இறந்தவரை தாலியில் புதைத்தல், நடுக்கல், கணவர் இறந்த பின் மங்கையர் அணிகலன்களை களைதல், கைமை நோன்பு நோற்றமை, உடன்கட்டை ஏறுதல், இந்த செய்திகளுமே புறநானூறுல இருக்கு. ஓகேவா? யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த முதுமக்கள் தாலியில வச்சு அவங்க பயன்படுத்தின திங்ஸ் எல்லாம் வச்சு புதைச்சிருவாங்க. வீர மரணம் புரிஞ்சவங்களுக்கு நடுக்கல் நட்டிருக்காங்க. கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா சதி அப்படின்றது இருந்திருக்கு. ஆனாலுமே இங்கே என்ன செய்தி இருக்கு அப்படின்னா மகளிர் அணிந்து இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், பூ, பொட்டு இதெல்லாம் களையக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்ச்சியை பத்தின குறிப்பு எதுல இருக்குன்னா புறநானூறுல இருக்கு. கைமை நோன்பு நோற்றமை, உடன்கட்டை ஏறுதல், இது எல்லா விஷயங்களுமே புறநானூறுல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நாட்டுப்புறவியல்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபோல்க்ளோர் என்ற சொல்லால் குறிப்பிடக்கூடியதா எது அப்படின்னா நாட்டுப்புறவியல். ஃபோல்க்ளோர் என்ற சொல்லால் குறிப்பிடப்படும். 1846 வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் இந்த நாட்டுப்புறவியல் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து உருவாக்கினார். ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரோட கருத்து பழங்கால பண்பாட்டின் எச்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? பழங்கால பண்பாட்டின் எச்சம் தான் எது அப்படின்னா நாட்டுப்புறவியல். பழங்கால பண்பாட்டின் எச்சம் எதுன்னு கேட்பாங்க, நாட்டுப்புறவியல். இதை உருவாக்குனவர் யாரு? ஜான் தாமஸ். 1846. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? 1846 வில்லியம் ஜான் தாமஸ் என்பவர் உருவாக்கினார். இவரது கருத்து பழங்கால பண்பாட்டின் எச்சம் என்பதாகும். அதாவது நாட்டுப்புறவியலை பத்தினது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாட்டுப்புற பாடல்களை பத்தி பார்க்கலாம். தாலாட்டு பாடல் முதல் ஒப்பாரி பாடல் வரை இருக்கக்கூடிய எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள். தாலாட்டு பாடல் முதல் ஒப்பாரி பாடல் வரை. தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிக்கும். அதாவது பாமரர் பாடல்களை தொல்காப்பியர் பன்னத்தி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? பன்னத்தி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். பாமரர் பாடல்கள். அப்படி இல்லை அப்படின்னா பன்னத்தியை பற்றி கூறியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டால் யாரு? தொல்காப்பியர். தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறிக்கக்கூடியது. பன்னத்தி அப்படின்னா எப்படி பிரிக்கணும்னு பார்க்கலாம். பண் குட்டல் நத்தி. பண் அப்படின்னா என்னது? பாடல். பண் குட்டல் நத்தி. பன்னத்தி. பன்னத்தினா பண்ணை விரும்புவது அல்லது வந்து பாடல்களை விரும்புவது அப்படின்னு சொல்லி அர்த்தம். பண் அப்படின்னா பாடல். ஓகேவா? அப்போ தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன அப்படின்னா பன்னத்தி. நெக்ஸ்ட், நாட்டுப்புற மக்கள் இயற்கையை தெய்வமாக போற்றினர். நாட்டுப்புற மக்கள் இயற்கையை தான் தெய்வமா போற்றிருக்காங்க. அதுக்கான பாடல்களும் இருக்கும். சூரியரே சந்திரரே அப்படின்ற பாடல், சாமி பகவானே அப்படின்ற பாடல் எல்லாமே இதுக்கு சிறந்த உதாரணங்களா இருக்கு. நெக்ஸ்ட், கொண்டாட்ட பாடல்கள் அதிகமாக உள்ளன. எதுல அப்படின்னா இந்த நாட்டுப்புற பாடல்களை. நாட்டுப்புற பாடல்களையும் 7 வகையா வந்து பிரிப்பாங்க. தாலாட்டு பாடல், விளையாட்டு பாடல், அதுக்கப்புறம் தொழில் பாடல், ஒப்பாரி பாடல், சடங்கு பாடல் அப்படின்னு சொல்லி வழிபாட்டு பாடல்னு ஒரு 7 தான் பிரிப்பாங்க. அதுல அதிகமா இருக்கக்கூடிய பாடல்கள் எது அப்படின்னா கொண்டாட்ட பாடல்கள். ஓகேவா? கொண்டாடுறாங்கல்ல அந்த திருவிழாக்கள், இந்த மாதிரி கொண்டாட்ட பாடல்கள் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. பிள்ளை 16 பெற்றும் பெருவாழ்வும் வாழ்ந்திடுங்கள் அப்படின்ற பாடல் வந்து உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், நாட்டுப்புற கதைகள் வந்து பார்க்கலாம். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்திய நாடே ஒரு கதை களஞ்சியங்கள் அடங்கிய ஒரு நாடு. கதை களஞ்சியங்கள் அடங்கிய நாடு. தொல்காப்பிய நூற்பா இந்த நாட்டுப்புற கதைகளை பத்தி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா பொருள் மரபில்லா பொய்மொழி, யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் எழுதின அந்த தொல்காப்பியத்தில் அந்த குறிப்பு வந்து இருக்கு. ஓகேவா? பொருள் மரபில்லா பொய்மொழி, யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் அப்படின்ற குறிப்பு தொல்காப்பியரோட குறிப்பு. இது தொல்காப்பிய நூற்பால இருக்கு. எதை பத்தி இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நாட்டுப்புற கதைகளை பத்தி சொல்லியிருக்காரு.
நெக்ஸ்ட்டு மராட்டிய வீரர் சிவாஜி நமக்கு தெரியும். மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது சத்ரபதி சிவாஜி. இவர் ஒரு வீரராக உருவாகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இளம் வயதில் அவர் தாயிட்ட கேட்ட கதைகள், அவங்க தாய் சொல்லி வளர்த்த கதைகள் தான் இவரை பிற்காலத்தில் ஒரு வீரராக மாற்றிருக்கும். அதே மாதிரி காந்தியடிகளை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவர் சின்ன வயசுலயே ஹரிச்சந்திரன் கதையை வந்து கேட்டிருப்பாரு. அந்த ஹரிச்சந்திரன் கதை மூலமாக தான் இவர் வந்து வாய்மையவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா? அப்போ காந்தி அப்படின்னாலே அஹிம்சை, வாய்மை, உண்மை நம்ம சொல்கிறோம். அப்போ காந்தியடிகள் வாய்மையை கடைபிடிக்கிறதுக்கு காரணம் எது அப்படின்னா ஹரிச்சந்திரனோட கதை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் என்னென்ன நாட்டுப்புற கதைகள் இருக்குன்னு பார்த்துடலாம். விக்ரமாதித்தன் கதை, பஞ்சதந்திர கதை, மரியாதை ராமன் கதை, தெனாலிராமன் கதை, ராயர் அப்பாச்சி கதைகள், புத்தர் ஜாதக கதை, அக்பர் பீர்பால் கதை, மதன காமராஜன் கதை, தமிழக நாட்டுப்புற கதைகள். திரும்ப சொல்கிறேன். விக்ரமாதித்தன் கதை, பஞ்சதந்திர கதை, மரியாதை ராமன் கதை, தெனாலிராமன் கதை, ராயர் அப்பாச்சி கதை, புத்தர் ஜாதக கதை, அக்பர் பீர்பால் கதை, மதன காமராஜன் கதை, தமிழக நாட்டுப்புற கலைகள். இது எல்லாமே தமிழகத்தில் இருந்த நாட்டுப்புற கலைகளுக்கான சான்று. நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற கதை பாடல்களை பற்றி பார்க்கலாம். இதில் இருந்து நமக்கு 2 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு கதையை பாடலாக பாடுறது தான் எது அப்படின்னா கதை பாடல். கதையை பாடலாக பாடுறது கதை பாடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கதை பாடலோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அம்மானை. கதை பாடலோட இன்னொரு பேர் அம்மானை. சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் முதலாக வந்துள்ளது. சிலப்பதிகாரத்தில் அம்மானை அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு வந்திருக்கு. நம்ம படிப்போம்ல, குடும்பம் அப்படின்ற வார்த்தை எதில் வந்திருக்கு அப்படின்னா திருக்குறளில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி அம்மானை அப்படின்ற வார்த்தை எதில் வந்துச்சு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுவுமே 2மே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது 2ம் ரொம்ப முக்கியமான 1 மார்க்கும் கூட. ஓகேவா? இதோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இதே கதை, நாட்டுப்புற கதை பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்து இந்த பகுதியிலேருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார்? 2வது கொஸ்டின், பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை என கூறியவர் யார்? பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை என கூறியவர் யார்? இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.